டிஆர்பி ரேட்டிங்ல அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தின 6 சீரியல்கள், சிறகடிக்க ஆசை சீரியலை துவம்சம் பண்ண சன் டிவி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சின்ன திரையில ஒளிபரப்பாகிற சீரியல்களில் எந்த கதை விறுவிறுப்பாகவும் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்குது அப்படிங்கிறத வச்சு அந்த சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய வரவேற்பை கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் மக்களோட மனசை கவர்ந்த சீரியல் எது அப்படிங்கிறத இந்த டிஆர்பி ரேட்டிங் மூலியமாக நம்ம பார்த்துட்டு வரோம். அப்படி இந்த வாரம் எந்த சீரியல்கள் டிஆர்பி ரேட்டிங்கில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் வெண்பாவுக்காக விஜயை மல்லி கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மல்லியோட மனசுக்குள்ளே விஜய் நுழைஞ்சிட்டாரு. ஸோ அந்த வகையில் மல்லி விஜயோட காதலுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மல்லி பூரணமாக குணமாகணும் அப்படிங்கிறதுனால விஜய் பக்கத்திலேயே இருந்து பாசத்தோட கவனிச்சுட்டு வராரு. ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறதுனால இந்த மல்லி சீரியல் பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் 7.52 புள்ளிகளை பெற்று 6வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல் தான். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் மக்களோட ஃபேவரட் நாடகமாக இருந்துச்சு. ஆனால் வர வர மாமியார் கழுத போல ஆனாலாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இப்போ முத்தாண்டு மீன் அவள் டம்மி ஆக்கிட்டு ரோகிணி ஒவ்வொரு விஷயத்துலையுமே எஸ்கேப் ஆகிக்கிட்டே வரதுனால மக்கள் இந்த நாடகத்தை வெறுத்தே போயிட்டாங்க. அதனால் கூடிய சீக்கிரமே ரோஹிணி பற்றின விஷயங்கள் வெளிவந்தால் மட்டும்தான் இந்த சீரியல் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா 7.95 புள்ளிகளை பற்றி 5வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக சன் டிவி மருமகள் சீரியல் தான். ஸோ ஆதிரை அண்டு பிரபு ஒன்று சேர்ந்து வேல்விழி அண்டு மனோகரிக்கு தொடர்ந்து ஆப்பு வைக்கிற விதமாக இப்போ கதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 8.02 புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக அகெயின் 3 முடிச்சு சீரியல் ஃப்ரம் சன் டிவி. ஸோ போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாடகமே ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் ஆரம்பித்த வாரத்திலேயே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்கில் இந்த சீரியல் 8.16 புள்ளிகளை பெற்று 3வது இடத்த பிடிச்சிருக்குது. ஸோ இந்த 3 முடிச்சு சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் நந்தினியினுடைய துணிச்சலான பேச்சும் குடும்பத்தையும் கிராமத்தையும் பாதுகாக்கிற வகையில் இந்த நந்தினி கேரக்டர் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கவர்ந்துருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பெண்ணை சீரியல் தான். ஆக்சுவலாக போங்கடா நீங்களும் உங்கள் கல்யாணமோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப ஆனந்தியை அன்பு அண்டு மகேஷ் விரும்பிட்டு வந்தாலும் இவங்க 2 பேருமே அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தாமல் மௌனம் காத்துட்டு இருந்ததுனால இது பார்க்குற எல்லாருடைய பொறுமையை ரொம்பவே சோதிச்சிருச்சு. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக இந்த சீரியல் போயிட்டுருக்கிறதுனால இப்போது 8.77 புள்ளிகளை பெற்று இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் 2வது இடத்துல போயிட்டுருக்குது. அண்ட் முதலிடத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சன் டிவி கயல் சீரியல் தான் இருக்குது. இது வரைக்குமே 2 அண்ட் 3வது இடத்துல இருந்த இந்த கயல் சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் 8.91 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடிச்சிருக்குது. அதுக்கு காரணம் சீரிப்பாயிர சிங்கப்பனாக இருந்த கயல் கடந்த சில வாரங்களாக அமைதியின் மறு உருவமாக எதிரிகளை தன் பக்கம் இழுக்கிற சாகசத்தோட ரொம்பவே பொறுமையாக ஒவ்வொரு காயாக நகர்த்திட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பை பெற்று இந்த வாரம் இதுதான் முதலிடத்தில் இருக்குது டிஆர்பி ரேட்டிங்கில். ஸோ எனிவே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் 6 பிளேஸ் நாம் எடுத்திருக்கோம். அதில் சன் டிவி சீரியல்கள் தான் வழக்கம் போலவே இடம் பிடிச்சிருக்குது. சிறகடிக்க ஆசை சீரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் இருந்தால் 5வது இடத்துக்கு வந்துட்டு போயிருக்குது. ஸோ எனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.